ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சில பேருக்கு வந்து நான் எல்லாருக்கும் சொல்லலை, சில பேருக்கு வந்து கேப்கட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டுது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு கேப்கட்டை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம வந்து க்ரோமில் போய் டைப் பண்ணி அப்புறமா தான் நம்ம ஃபைலாக தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும். அது அப்படி தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது கேப்கட்டை அப்படின்றத வந்து நான் போடுறேன். இப்போ வந்து எப்படி நம்ம கேப்கட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகே, நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அப்படியே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேப்கட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விபிஎன் ஆன் பண்ணிக்கணும். விபிஎன் நீங்கள் எது வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் விபிஎன் போட்டிங்க அப்படின்னா நிறைய ஆப் வரும். நீங்கள் எது வேணுமோ அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அப்படியே பின்னாடி போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேப்கட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணியாச்சா? இப்படி தான் இதில் தான் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய எடிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் கேப்கட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா எதுவுமே ஓப்பன் ஆகாது. இதெல்லாம் பெண்டிங் இருக்கிற வீடியோ வந்து எடிட் பண்ணணும் இனிமேல் தான். இப்போ நான் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஃபுல்லாக எடிட் பண்ணலை. நான் அதை காமிக்கிறேன். ஜூடியோக்கு போனேன், அதை எடிட் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஃபுல்லாக எடிட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே வந்து எல்லா ஆப்ஷனும் காட்டும். ஸ்பீடு, அப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் வரல அப்படின்னா கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தால் கூட அதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகாமல் கூட இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கண்ட்ரியாக மாற்றி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு போகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து கேப்கட்டில் எடிட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் உங்களுக்கு இன்புட் கொடுத்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்து அதோட இது காமிக்கும். இது உங்களுக்கு வேண்டாம்னா இது நீங்கள் டெலீட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கேப்கட்டோட லோகோ வந்து எண்டில் வராமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எண்டில் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நிறையவே இருக்கும். எண்டு மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் எடிட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இப்படி தான் நான் எடிட் பண்ணுவேன். நான் அதிகமாக யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, எது எடிட் பண்ணாலுமே நான் கேப்கட்டில் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பர்ஃபெக்டான எடிட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்ம எதுக்குமே வெளியே போகணும், வெளியே வேறு இன்னொரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அடிஷ்னலாக அப்படின்னு கிடையாது. நம்ம இதிலே வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்னு நான் சொல்வேன். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இருக்கிறது நான் உங்களுக்கு சாலு. பாய்.